அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய். நம்ம சாய் சச்சரித்திரால 3வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் பார்த்தது பாபாவுடைய கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். அவரே சொல்லியிருக்கார், எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அதை கிரகித்து கொள்ளுங்கள், இதுவே மகிழ்ச்சிக்கு உண்டான வழி அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பாபா பற்றி எடுத்து சொல்கிறதுடைய நோக்கமும் அதுதான். பாபாவுடைய கதைகளை கேட்டாலே போதும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இன்றைக்கி நம்ம அடியவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகளை பற்றி பார்ப்போம். 1. ஆண்டவர் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறு அடியவர்களிடம் ஒப்புவிக்கிறார். சிலர் கோவில் மடம் ஆகியவற்றை கட்டுவதற்கும், சிலரை புண்ணிய தீர்த்தங்களுக்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கும் நியமிக்கப்படுகிறார்கள். சிலர் ஆண்டவன் புகழை பாட நியமிக்கப்படுகிறார்கள். சிலர் க்ஷேத்ராடன யாத்திரைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆனாலும் எனக்கு சச்சரித்திரம் எழுதும் வேலை ஒப்படைக்கப்பட்டது. எல்லாம் சிறிது தெரிந்து ஒன்றும் முழுமையாக தெரியாதவனை போன்று நான் இப்பணிக்கு கொஞ்சமும் தகுதி உடையவன் அல்ல என்று எண்ணினேன். பின்னர் ஏன் அத்தகைய கடினமான வேலையை மேற்கொள்ள வேண்டும்? எவரே பாபாவின் உண்மை வரலாற்றை எடுத்து எம்ப முடியும்? சாய்பாபாவின் அருள் ஒன்று மட்டுமே இக்கடின வேலையை நிறைவேற்ற ஊக்கம் அளிக்க முடியும். எனவே நான் எனது பேனாவை கையில் எடுத்தபோது சாய்பாபா எனது அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நிகழ்ச்சிகளெல்லாம் வரையலானார். அதலின் இந்நிகழ்ச்சிகளெல்லாம் விவரிப்பதன் பெருமை அவரையே அடைகிறது, என்னை அல்ல. அதாவது அடியவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகள். ஆண்டவன் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறுகிட்ட ஒப்படைக்கிறாராம். சிலரை கோயில் கட்டுறதுலையும், சிலர் மடம் கட்டுறதுக்கு இது பண்ணுறாரு, சிலரை பாடசாலை கட்டுறதுக்கு இது பண்ணுறாரு, சிலரை புண்ணிய குளம் வெட்டுறதுக்கும், குளம் தூர்வாடுறதுக்கும், சிலரை அந்த குளத்துக்கு படிக்கட்டு கட்டுறதுக்கும், அந்த மாதிரி பலவேறுபட்ட பணிகளை ஆண்டவன் ஒவ்வொருத்தட்ட நிர்ணயிக்கிறாரு. அந்த மாதிரி ஹேமந்த் சொல்கிறாரு, எனக்கு இந்த சாய் சச்சரித்திரா எழுதுகிற பணியை பாபா கொடுத்துருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறாராம். அதனால் இது நம்மளால் ஒரு குருவை பற்றி யாரால எப்படி எடுத்து சொல்ல முடியும்? அது யாராலையுமே அது நிச்சயமாக யாராலையுமே அவரை பற்றின உண்மையான கதையை எடுத்து சொல்ல முடியாது. அப்போ அவரே அவருக்குள்ளே புகுந்து அவரே அவர் கதையை எழுதினா மட்டும்தான் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம சொல்கிறது கூட ஒவ்வொரு நாளும் பாபா கிட்ட இன்றைக்கி என்ன பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்களே உள்ளே இறங்கி நீங்களே பேசுங்க பாபா அப்படின்னு அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிடறோம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அவரே சொல்கிறாரு, அவருக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்கிறாரு. அப்போ இந்த அகங்காரங்கிறது நம்மகிட்ட சுத்தமாக இருக்கக்கூடாது. அதுதான் ஹேமந்த் சொல்கிறாரு. இதோடைய எல்லா பேருமே யாரை சேர்ந்தது? பாபாவை மட்டும் தான் சேர்ந்தது. எல்லா விஷயங்களும் அவருடைய அடிப்படை தான். நம்ம அவர்கிட்ட சரணாகதி அடைகிற ஒரே ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணணும். அவரை முழுசாக நம்பி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். பிறப்பில் மறைவனாக இருப்பினும் ஸ்ருதி ஸ்மிருதி என்ற 2 கண்கள் தேவையுள்ளவனாக இருந்தேன். எனவே சச்சரித்திரத்தை எழுதவே இயலாத நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவனுடைய அருள் பூமியை பேச வைக்கிறது, முடவனை மலையை கடக்க செய்கிறது. அவரின் விருப்பப்படி காரியங்களை செயற்படுத்தும் தந்திரத்தை அவர் ஒருவரே அறிவார். புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ எங்கனம் ஒலி எழுப்புகிறது என்பதை அறியாது. அது அவற்றை வாசிப்பவனையே சார்ந்தது. சந்திரகாந்தக்கள் கசிவதும் கடல் பொங்கி எழுவதும் சந்திரோதயம் காரணமாகவே, அவற்றின் தன்மையால் அல்ல. எப்படி ஹார்மோனியம் புல்லாங்குழல்லாம் ஒரு சவுண்ட் வருது, இனிமையான சவுண்ட் வருது. ஒரு புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ சவுண்டு வருது. அது எப்படி வருது அப்படிங்கிறது அது புல்லாங்குழலாலேயோ இல்லை ஹார்மோனியத்தாலேயோ இல்லை, அதை வாசிக்கிறவனால யார் எப்படி வாசிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு வரும். அந்த மாதிரி தான் இது சச்சரித்திரம் அவர் எழுதினதும் சரி, இப்போ நான் பேசுகிறதும் சரி, செய்கிறதெல்லாம் நம்ம வாசிக்கிறவரே சாரும். சரிங்களா? இப்போ கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள். படகுக்காரர்கள் பாறைகள் அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்கு கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகிறது. சம்சார சாகரத்தில் பாபாவின் கதைகள் அத்தகைய பயனை நல்குகின்றன. அவைகள் அமிர்தத்துக்கு சுவையூட்டுகின்றன. நமது உலகப்பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளிதாகவும் ஆக்குகின்றன. ஞானிகளின் கதைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். நமது செவிகளின் வழியாக உள்ளத்தினுள் புகும்போது சரீர அபிமானம் அல்லது அகங்காரம், துவைத உணர்ச்சி ஆகியவை மறைகின்றன. நம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பறந்து ஓடும். சரீரத்தின் பெருமை
உணர்ச்சி கீழே இறங்கும். ஏராளமாக விவேகம் சேகரிக்கப்படும். பாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதையே அன்புடன் கேட்பதும் அடியாரின் பாவங்களை அழிக்கும். கிருதயுகத்தின் ஆன்மீக பயிற்சியானது சமதமா, அதாவது உள்ளம் உடல் இவற்றின் தனித்தன்மை. திரேதா யுகத்திற்கு தியாகம், துவாபரா யுகத்துக்கு வழிபாடு, கலியுகத்திற்கு இறைவனின் புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவது. கடைசி பயிற்சியானது 4 வர்ணத்தரை சேர்ந்த எல்லோருக்கும் உரியதாகும். மற்ற பயிற்சிகளான யோகம், தியாகம், தியானம், தாரணை, அதாவது ஒருமுகப்படுத்துதல் இவை ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை. இறைவனது புகழை செவிமடுப்பது மிகவும் எளிதாகும். நாம் நமது கவனத்தை அவைகள் மீது திருப்ப மாத்திரமே வேண்டும். கதைகளை கேட்பதும் கீர்த்தனையாக பாடுவதும் புல உணர்வு பொருட்கள் மீதுள்ள உறவை நீக்கி அடியவர்களை பற்றற்றவர்களாக்கி முடிவில் ஆன்ம உணர்வுக்கு வழிநடத்தி செல்லும். இக்குறிக்கோளையே கருத்திற்கொண்டு சாய்பாபா சத் சரிதாமிருதா என்னும் அவரது கதைகளை எழுத செய்தார் அல்லது உதவி செய்தார். அடியவர்கள் இப்போது இக்கதைகளை எளிதாக படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். அங்கனம் செய்யும்போது அவரை தியானம் செய்க. பாருங்கள், பாபாவுடைய கதைகள் ஒரு கல்லங்கரை விளக்கம். எப்படி படகுல போகிறவங்க கல்லங்கரை விளக்கம் அதில் உள்ள வெளிச்சத்தை வச்சு தான் படகு பிரயாணமே பண்ண முடியும், படகே பிரயாணம் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையுடைய பயணத்தில் பாபாவுடைய கதைகள் கல்லங்கரை விளக்கமாக நமக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறாரு. இதை ரொம்ப ஈஸிங்கிறாரு. அதாவது ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு கடவுள் அடையிறதுக்கு ஒவ்வொரு வழி உண்டு. அப்போ என்ன இது, கிருதயுகத்துக்கு சமதமா, அதாவது உள்ளம் உடல் இவற்றின் தனித்தன்மை. உள்ளத்தை இது பண்ணிட்டு உடலை வருத்தி யோகம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, காடுகளில் போய் தியானம் பண்ணி கடவுளை அடைஞ்சால் மட்டும்தான் அப்போல்லாம் கடவுளை அடைய முடியும் ஒரு யுகத்தில். இன்னொரு யுகத்தில் பார்த்தீங்கன்னா திரேதா யுகத்திற்கு தியாகம். சமதமாங்கிற யுகம் 4 யுகம் நமக்கு தெரியும் இல்லையா? சமதமா, திரேதா, துவாபரா, கலி. இந்த சமதமா ரொம்ப தியாகம். அதாவது என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி அந்த மூச்சு பயிற்சிலாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணாதான் சமதமா யுகத்தில் கடவுளை அடைய முடியும். அப்போ தான் கடவுளை இறங்கி வருவார். திரேதா யுகத்திற்கு பார்த்திங்கன்னா தியாகம், நிறைய தியாகம் பண்ணணும். தியாகங்கிறது வீட்டை துறந்து நிறைய இதெல்லாம் தான தர்மங்கள்லாம் நிறைய செஞ்சு எல்லாத்தையுமே தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணினா மட்டும்தான் திரேதா யுகத்திற்கு ஒரு வழி. துவாபரா யுகத்திற்கு வழிபாடு. துவாபரா யுகத்துக்கு கடவுளை நிறைய வழிபாடு செய்யணும். அபிஷேகம் பண்ணி, ஹோமம் பண்ணி, யாகம் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். ஆனால் கலியுகத்துக்கு ரொம்ப ஈஸி. என்ன தெரியுமா? இறைவனுடைய புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவது. அவ்வளோதான். கடவுளை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் கலியுகத்தில். அவருடைய கதைகளை கேட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த யோகம், தியாகம், தியானம், மனசை ஒருமுகப்படுத்துறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான செயல். அப்படியே உட்காந்து தியானம் பண்ணி கணக்காக உட்காந்து நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான செயல். ஆனால் ஒரு 1 hour நம்ம பஜனை பாடுறது ரொம்ப ஈஸியான செயல். அவருடைய கதையை கேட்குறது ரொம்ப சுலபம். அதனால தான் சொல்கிறாங்க, மற்ற எல்லா இதையும் தாண்டி இறைவனது, அதாவது சாய்பாபாவுடைய புகழை செவி மடுப்பது அதை விட ரொம்ப எளிது. பாபாவுடைய பஜனை பாட முடியலையா, அவருடைய கதைகளை செவி மடுப்பதுன்னு என்ன அர்த்தம், கேட்குறது. அது அவ்வளோ ஈஸி. ஆனால் கேட்கும் போது என்ன பண்ணணும், நம்மளுடைய கவனத்தை இதன் மீது திருப்பணும். கவனமாக கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக உள்வாங்கி கேட்டு மனசில் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நிறுத்திக்கிறணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் பாபாவுடைய கதைகளை நம்ம உதாரணமாக நம்ம கண் முன்னாடி நிற்கும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்படி செஞ்சோம்னாலே நம்ம இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுளை அடைய வேண்டியதே இல்லை. பாபாவுடைய கதைகளை கேட்டாலே போதுமா. அவர் நம்மளை எங்கே ஆன்மீக வளர்ச்சியாக இருக்கட்டும், இந்த இகபர சௌபாக்கியம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் அவர். இகம்னா பர, உள்ளே இருக்கிற சௌபாக்கியமும் வெளியில் இருக்கிற சௌபாக்கியமும். வெளியில் இருக்கிற சௌபாக்கியம்னா இந்த உலகத்துக்கு வாழ வேண்டிய எல்லா சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர். இகம்னா நம்ம ஆன்மீக வளர்ச்சியிலையுமே நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும், முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசு தெளிவு அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் 2 சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய பாபா. அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள்,
அடியவர்கள் இப்போது பாபா வந்து சத் சரிதாமிருதா, இந்த சாய் சச்சரித்ராவுடைய பேர் தான் சாய் சச்சரித்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதோடைய பேர் தான் சாய் சத் சரித்ராமிருதா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க மராட்டியில். அந்த கதைகளை வந்து பாபா எழுத செஞ்சார், இல்லைன்னா அவரே கூட எழுதினாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவர்களுடைய அடியவர்களான நாம் இக்கதைகளுக்கு எளிதாக படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். அந்த மாதிரி நம்ம செய்யும் போது அவரை தியானம் செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாபாவுடைய தாய் அன்பு எப்படி இருக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து குரு பாகவதத்துடைய இரண்டாவது பகுதியான குரு பாகவதத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கு குரு பாகவதத்தில் 2வது 15 மற்றும் 16 ஸ்லோகம் பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதில் வந்து என்ன பார்த்துட்ருக்கோம், குருவின் உருவத் தோற்றத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ குரு எப்படி இருப்பார், எப்படி தியான நிலையில் எப்படி இருப்பார், அவர் பக்கத்தில் ஸ்ரீசக்தி இருக்கும், ஆதிசக்தியினுடைய வடிவம் ஸ்ரீசக்தி அவர் பக்கத்தில் அமர்ந்திருப்பதையும் பார்த்தோம், அவருடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தோம். இப்போ அதிலே தொடர்ச்சியாக ஸ்ரீகுரு தன் புனித அறிவை தன்னுள் இருந்தே தெய்வீக மெய்மர்ந்த நிலையின் மூலம் பெறுகிறார். அவரிடம் இறுதியான அண்டம் கடந்த ஞானம் உள்ளது. அசல் வடிவில் அவர் சிவ ஆத்மா, அதாவது தெய்வீக ஆத்மா. அண்டம் சார்ந்த வடிவில் அவர் விஸ்வாத்மா. அவர் சுய உணர்வு அண்டம் முழுக்க வியாபிக்கிறது. சத்குரு பரிபூர்ண குரு. சத்குருங்கிறது பரிபூர்ண குரு. தன் பக்தரை தன்னில் ஒரு பகுதியாக உணர்வார். ஒரே ஆத்மா போல் அவர்கள் இருவரின் உணர்வுகளும் ஒன்றிணைந்து இருக்கும். அதாவது ஸ்ரீகுரு வந்து தன் புனித அறிவை தனக்குள்ளே தெய்வீக மெய்மறந்த நிலையின் மூலம் பெறுகிறார். அவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டம் கடந்த ஞானம் உள்ளதான். குரு கிட்ட என்ன ஞானம் எப்படி இருக்கும்னா, அண்டம் கடந்த ஞானம், இதுதான் அவருக்கு தெரியும் அப்படின்னு கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி அவரோட வந்து சிவாத்மா. குரு வந்து ஒரு சிவனுடைய ஆத்மா, ஒரு சிவாத்மா. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஸ்வத்துடைய ஆத்மா. விஸ்வங்கிறது என்னது? அண்டம். அதனுடைய ஆத்மாவாகவும் குரு விளங்குறாரு அப்படின்னு அர்த்தம். குரு எப்படின்னா, சத்குரு வந்து தன்னுடைய பக்தனையுமே தண்ணில் ஒரு பகுதியாக பார்க்கக்கூடியவர். இந்த இடம் வந்து நம்ம பாபாவுக்கு வந்து ரொம்ப பொருந்தும். ஏன்னா பாபாவால் மட்டும்தான் தன்னுடைய பக்தரையும் குருவாக மாற்றி தனக்கும் மேலே வச்சு அழகு பார்க்கக்கூடியவர் நம்ம ஷிரடி சாய்நாதர் பாபா. அவரால் மட்டும்தான் ஒரு குரு, ஒரு என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய சிஷ்யர்னு பாபாவுக்கு யாரும் கிடையாது. தன்னுடைய பக்தர்களை வந்து அவருக்கு இணையாக, அவருக்கும் மேலே, நான் சொல்கிறது அவருக்கும் மேலே ஒரு படி வச்சு அழகு பார்க்கக்கூடியவர் நம்மளுடைய குரு. அவர் தான் உண்மையான சத்குரு. சரிங்களா? ஒரே ஆத்மா போல் அவருடைய பக்தருடைய ஆத்மாவையும் தன்னுடைய ஆத்மா போல் பாவித்து நம்மளை அரவணைக்கக்கூடியவருங்கிறது தான் 15 மற்றும் 16 ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஸ்லோகமாக ஒடியா மொழியில் படிப்போமா? ஆத்ம நந்தரு ஆத்மஞான விஸ்வாதீத பரமஞான ஸ்வரூபே குருஜே ஜீவாத்மா பிரம்மரூபே குரு விஸ்வாத்மா சத்குரு நிஜ சிஷ்ய லாக்கே ஜேமிதி நிஜ அங்கஷ துஹிங்க ஆத்மா மிசித்தாக தாடாத்மிய பாப ஹோய்தாயே. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த பகுதி 2ல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சாதாரண மனிதனத்திலிருந்து சத்குரு நிலைக்கு எப்படி பரிணாம வளர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம 3வது பகுதி பார்த்துட்ருக்கோம். 3வது பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா நரசிம்ம சுவாமிஜியை பற்றி பார்த்தோம். நரசிம்ம சுவாமிஜி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பவானி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார், சேலத்தில் படித்தார். தன்னுடைய 2 குழந்தைங்களையும் அடுத்தடுத்து இழந்தார். சட்டம் பயின்றார். சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் காலத்தில் அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இன்னும் அவரை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பிரிட்டனுக்கு வந்து இந்த சுயாட்சி வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு ஒரு 3 பேர் போயிருக்காங்க. அந்த 3 பேரில் நரசிம்ம சுவாமிஜியும் ஒருத்தர். அப்போ அவர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்துருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவிலேருந்து ஒரு 3 பேர் பிரிட்டனுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க பிரிட்டிஷ்காரங்களோட, நம்ம இந்தியா வந்து சுயாட்சி வேணும்ன்ட்டு. அதில் ஒருத்தர் வந்து நம்ம நரசிம்ம சுவாமிஜி. அப்போ இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர். இந்த மாதிரி நரசிம்ம சுவாமிஜி வந்து அடுத்தடுத்து தன்னுடைய குடும்பத்தில் இழப்பு,
தன் மகளை எல்லாம் இழந்திருக்காரு. நிறைய ஒரு லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. இவ்வளோ புண்ணிய காரியங்கள் பண்ணி எப்படி நம்மளுடைய புண்ணியெல்லாம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டை விட்டு வெளியேறினார் வரைக்கும் நம்ம போன கிளிப்பிங்கில் பார்த்தோம். அவர் வீட்டை விட்டு வெளியேறி நேராக திருவண்ணாமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு கிளம்புவார். அப்போ திருவண்ணாமலைக்கு போன கதை கூட ரொம்ப சுவாரஸ்யம். இன்னும் அதெல்லாம் நம்ம விவரமாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நேரம் பத்தாது. வாசகர் கேட்குறவங்க வந்து அவருடைய மனம் பரப்பும் மலரை வந்து தயவுசெய்து ஒரு தடவையாச்சும் படிங்க. சாயுடைய டிவோட்டியாக இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு தடவையாச்சும் மனம் பரப்பும் மலரை படிங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜகத்குரு நரசிம்ம பாரதி அப்படிங்கிறவரை சந்தித்தார். முதல்ல வீட்டை விட்டு வெளியேறி ஜகத்குரு நரசிம்ம பாரதி அப்படிங்கிற ஒரு முனிவரை சந்தித்தார். அந்த நரசிம்ம சுவாமி பாரதி அப்படிங்கிற முனிவர் அவரை, நீ வந்து ரமணருடைய ஆசிரமத்துக்கு போய் ரமணரை பாரு அப்படின்னு சொல்லி ரமணரை கையை காமிச்சு விட்டார். ரமண ஆசிரமத்துக்கு நரசிம்ம சுவாமிக்கு போய் அங்கே ஒரு 3 வருஷம் ஒரு குகையில் வந்து மௌன விரதம் இருந்து ஃபுல்லாக 3 வருஷம் குகையிலே இருந்து தியானம் பண்ணியிருக்காரு. மௌன விரதம் இருந்து தியானம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரமணர்கிட்ட வந்து அவருக்கு சின்ன சின்ன சேவை செஞ்சுட்டு ரமணரை பற்றி செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில புஸ்தகத்தை முதல்ல ரமணரை பற்றி புக்கை எழுதி உலகத்துக்கு கொண்டு வந்ததே நரசிம்ம சுவாமிஜி தான். இன்றைக்கி நம்ம ரமணரை வந்து உலக அளவில் தெரியாத ஆளே கிடையாது. உலகத்தில் மூல முடுக்கில் எல்லாருக்குமே ரமண மகரிஷியை பற்றி தெரியும். அந்த அளவுக்கு ரமணர் மகரிஷியை பற்றின ஒரு புஸ்தகத்தை முதல்ல எழுதி அந்த ரமணருடைய புகழை முதல்ல வெளியில் கொண்டு வந்தது நரசிம்ம சுவாமிஜி தான். அப்போ அங்கேயும் இருந்து அவருக்கு அந்த மன அமைதி, அந்த அவருடைய கேள்விகளுக்கான பதில் எங்கேயுமே அவருக்கு கிடைக்கல. ஒரு மாதிரி மன உளைச்சலாகவே இருந்திருக்கு. அவருக்கு அந்த மன கஷ்டம் வந்து தீரவே இல்லை. அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ரமணர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சுவாமி உங்கள்கிட்ட இவ்வளோ சேவை பண்ணியும் உங்களுக்கு உங்கள் காலடியிலே விழுந்து கிடந்தும் எனக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி அமைதி இல்லாமலே இருக்கே, என்னால் திரும்ப என்னுடைய இழப்பை தான் எனக்கு கண் முன்னாடி வந்து நிற்கிது, என் மனசில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லவும் ரமணர் என்ன பண்ணிட்டாரு, அவரை வந்து நீ மேலே போ, நான் உன்னுடைய குரு இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல நம்ம நல்லா ஒன்று கவனிக்கணும். ரமணர் நினச்சிருந்தா நரசிம்ம சுவாமிஜி வந்த முதல் நாளே அவர் காலடியில் விழுந்த அந்த க்ஷணமே அவருக்கு தெரியும், இவர் வந்து நம்ம சிஷ்யப்பிள்ளை இல்லை, நம்மளுடைய அடியவன் இல்லை அப்படின்னு தெரியும். அன்றைக்கே அனுப்பியிருக்கலாம் இல்லையா, நீ மேலே போ, வடக்க போ, மேற்கே போ அப்படின்னு அனுப்பியிருக்கலாம். ஆனால் ரமணர் அனுப்பலை. 3 வருஷம் அதுக்கு மேலேயுமே தன் கிட்ட வச்சு அவரை கொஞ்சம் செதுக்கி அதுக்கப்புறம் தான் வெளியில் அனுப்புனார். அது அடுத்த தேடலுக்கு ஒரு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுத்து தான் சுவாமி அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நரசிம்ம சுவாமிஜி அங்கேருந்து கிளம்பி கர்நாடகாவில் போய் ஒரு குரு கிட்ட தஞ்சம் அடைகிறாரு. அந்த குரு கிட்ட அவர் கிட்டத்தட்ட 12 வருஷம் சேவை பண்ணுறாரு. அந்த குருக்கு இவருடைய சேவை, இவருடைய ஒரு டெடிக்கேஷன் சொல்லுவாங்களா, ஆத்மார்த்த சேவையை கண்டு மற்ற சிஷ்யர்கள் எல்லாமே வந்து அவரை வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்களாம் நரசிம்ம சுவாமிஜியை. ஆனால் குருவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா செல்ல சிஷ்யனாக இருந்ததுனால அவங்களால எதுவும் செய்ய முடியல. அந்த குரு வந்து சமாதி அடைஞ்ச உடனே அங்கேருந்து மற்ற சிஷ்யர்கள் வந்து அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணி அவரை அந்த ஆசிரமம் விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. அவர் இறக்கும் போது அந்த குரு சொல்கிறாரு, நான் உன்னுடைய குரு இல்லை, நீ இன்னும் மேலே போ அப்படின்ட்டு. எத்தனை வருஷம் சேவைக்கு அப்புறம், 12 வருஷம் சேவைக்கு அப்புறம் அவரை இன்னும் மேலே அனுப்பி விட்றாரு. நான் உன்னுடைய குரு இல்லைப்பா, நீ மேலே போ அப்படிங்கிறாராம். மேலே வந்து போகும்போது திரும்பி இன்னும் அவர் வராரு, பண்டரிபுரம் வரைக்கும் வராரு. பண்டரிபுரம் வரைக்கும் வந்தோடனே அங்கேயும் ஒரு குருவை தேடுறாரு. பண்டரிபுரம் விட்டலை வணங்கி அங்கே டெய்லி அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணி ஒரு குருவுக்காக தேடும் போது சிலர் வந்து ஒரு பெண் குருவை வந்து கையை காமிச்சுக்கிடுவாங்க, இவங்கள்ட்ட வேணால் நீங்கள் போய் பாருங்கன்ட்டு. அந்த பெண் குரு வந்து கொஞ்சம் இவரை வந்து ஏற்றுக்கவே இல்லை. நீ இன்னும் பக்குவமே ஆகலை, உனக்கு நீங்களாம் இதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு அவரை விரட்டி அடிக்கிறாங்க. ஆனால் அவருடைய திடக்காத்திரமான ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை
திடகாத்திரமான உறுதியை கண்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, அவரை கொண்டு ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு விட்டுட்டு வந்துடுது. நீ வந்து நான் அந்த காட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஒரு நடுவு காட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுது. நடுவு காட்டில் சுவாமிஜிக்கு நல்ல பசி. அப்போ அவர் வந்து ஒரு கோட் சூட்டு போட்ட ஒரு சர்வர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கோட்டு சூட்டு போட்ட ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடை வந்து பரிமாறுறாராம். இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, அந்த அம்மா தான் அனுப்பியிருக்கும் போல இவரை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாராம். நினச்சி நல்லா சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடித்த உடனே இவர் வந்து திரும்பி அந்த அம்மா வந்து கூப்பிட வருது. கூப்பிட வந்தோடனே, என்னப்பா சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட அப்படிங்கிறாங்களாம். நீங்கள் ஒரு ஆள் அனுப்புனீங்களாம்மா, அவர் நல்ல அருமையான சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காராம். நான் அனுப்பினேண்ணா, அதனால எப்படி இருந்தான் அப்படின்னா, நல்லா கோட் சூட்டு போட்டு நல்லா இதுவாக இருந்தார், என்ன சொல்லுவாங்க, நல்லா கெத்தாக இருந்தார் அப்படின்னு எடுத்துப்போமே நம்ம லாங்குவேஜில். அப்போ அந்த அம்மா சொன்னதான், அட மூடனே, இந்த காட்டு பண்டரிபுரமே காடு, அது நீங்கள் இன்றைக்கி பண்டரிபுரம் போனீங்கன்னா கூட அந்த சாப்பாடுக்கு வந்து நம்ம கஷ்டம்தான். தமிழ் சாப்பாடு இட்லி தோசையெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியாது இன்றைக்கும். அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள். பண்டரிபுரம் வந்து இது காடு, இங்கேயே நீ காட்டுக்குள்ளே வேற இருக்க, இந்த இடத்துல கோட்டு சூட்டு போட்டவன் இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாச்சும் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்கா? அப்போ எப்படி இந்த அந்த ஹோட்டல் இல்லாமல் எப்படி இந்த சாப்பாடு வரும், எப்படி அந்த சர்வர் வருவான்? அப்போ கடவுளே தானே உனக்கு வந்து எல்லாம் பரிமாறிட்டு போயிருக்காரு. நான் சொன்னேன்ல உனக்கு அறிவு பத்தாதுன்ட்டு அப்படின்னு அந்த அம்மாவை விரட்டி விட்டான். என்னடா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி அங்கேருந்து கிளம்பி கர்நாடகா பூனாவுக்கு வந்திருக்கார். பூனாவில் வந்து அங்கே சத்குரு நாராயண மகாராஜ் அப்படிங்கிறட்ட அடைக்கலம் கொடுத்துருக்காரு. அவரும் அங்கே கொஞ்ச நாள் அவர்கிட்ட இருந்திருக்காரு. அங்கே இருந்துட்டு திரும்பி அவர் அங்கேருந்து அகமத் நகரில் மெஹர் பாபா அப்படிங்கிற ஒரு குரு கிட்ட அவர் கையை காமிச்சு விட்ருக்காரு. இந்த மெஹர் பாபா யாருடைய சிஷ்யப்பில் முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், யாரை பார்த்தோம், பாபாஜான் அந்த அம்மாவை பார்த்தோம் இல்லையா? அந்த அம்மா வந்து ஒரே ஒரு முத்தம், உச்சியில் ஒரு முத்தம் கொடுத்ததன் மூலமாக அவர் வந்து பாருங்கள் ஒரு ஞானம் வந்து அவர் வந்து ஒரு பெரிய குருவாக மாறினார். அந்த குரு கிட்ட தான் நரசிம்ம சுவாமிஜி திரும்பி போய் அடைக்கலம் பூந்தார். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, மெஹர் பாபா கொஞ்ச நாள் அவருக்கு பதப்படுத்தி அவரை நல்லா உருவேற்றி அவரை உபாசனி மகாராஜ் அப்படிங்கிற ஒரு குரு கிட்ட அனுப்புகிறார். யார் இந்த உபாசனி மகாராஜ் அப்படின்னா, அவர் பாபாவுடைய ஒரு பக்தர். உபாசனி மகாராஜை பற்றி இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, அவர் இப்போதைக்கு நம்ம பாபாவுடைய ஒரு பக்தர் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அவரை பற்றி நரசிம்ம சுவாமிஜி மாதிரியே பல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து வர கிளிப்பிங்கில் பார்ப்போம். இந்த உபாசனி மகாராஜ் ஆசிரமத்துக்கு வந்தோடனே அவருக்கு பாபாவை பற்றி கேள்விப்படுறாரு. எப்படி கேள்விப்படுறாரு? எந்த சாய் சச்சரித்ராவை நம்ம பாலமாக வச்சு இன்னைக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோமோ, பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, அதே சாய் சச்சரித்திர மூலியமாக தான் நரசிம்ம சுவாமிஜியும் பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கலானார். இந்த உபாசனி மகாராஜுடைய ஆசிரமம், உபாசனி மகாராஜ் வந்து ஒரு கிரிமினல் கேஸில் வந்து மாட்டிக்கிட்டு இருந்திருப்பார். பல வருஷமாக அந்த கேஸு நடந்துகிட்ருக்குமா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வருஷம் கழித்து, இல்லை அதுக்கும் மேலேயா, உபாசனி மகாராஜுக்காக திரும்ப தன்னுடைய வக்கீல் கோட்டை எடுத்து நரசிம்ம சுவாமிஜி போட்டு அந்த கோர்ட்டில் வாதாடி அவர் பக்கம் ஜெயிக்க வச்சாருங்க. அந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். 1000 பெண்களை மணந்த கேஸ் ஆகுது. எத்தனை பெண்களை? 1000 பெண்களை மணந்த கேஸாக. கிருஷ்ணருடைய லீலையை வந்து கிருஷ்ணருடைய பக்தியில் வந்து 1000 பெண்கள் வந்து கிருஷ்ணரை மனசில் நினச்சி ஒரு இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சியின் போது அவங்களே வந்து தனக்கு மாங்கல்ய தாரணம் பண்ணிப்பாங்களாம். இதுக்கு வந்து உபாசனி மகாராஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கோம். அந்த கேஸை உடச்சி நரசிம்ம சுவாமிஜி தான் அவரை காப்பாற்றி அந்த கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் ஆசிரமிலே வாழ ஆரம்பித்தார். உபாசனி மகாராஜோட நரசிம்ம சுவாமிஜியுடைய ஆசிரமத்தில் வாழ்ந்த கதைகள்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள். நம்ம இதை அடுத்த கிளிப்பிங்கில் பார்ப்போம். சரிங்களா? இது தொடர்ந்து கேளுங்க, மகான்களை பற்றி கேளுங்க. இதுவே நம்ம குரு பௌர்ணிமா தினத்தன்று பாபாவுக்கு நம்ம கொடுக்குற காணிக்கையாக அமையும். இன்னும் அடுத்த கிளிப்பிங்கில் வந்து இதோடைய தொடர்ச்சியை பார்ப்போம். எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய்.